இனியாவை காப்பாற்ற கோபி எடுத்த முடிவு ரொம்பவே நல்ல முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இனியாவை சேஃபாக ஒரு இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இனியா அப்போ கூட ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நானே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி சரணடைஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து எல்லாருக்கிட்டேயே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே எழில், செழியன், பாக்கியா எல்லாருமே இனியாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கோபியை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு வெளுத்து வாங்குறாங்க. உன் பொண்ணை எங்கே மறைச்சி வச்சிருக்கிற, உண்மையை சொல்ல போறியா இல்லையா, உன் பொண்ணு தான் நிதிஷை கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் கோபி இருந்துக்கிட்டு நம்ம இனியாவை காட்டி கொடுத்துடக்கூடாது, இனியாவுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கக்கூடாது, அதனால் நம்மளே இந்த பழியை நம்ம பொண்ணுக்காக ஏற்றுக்கலாம், நம்ம மேலே தானே தப்பு, நம்ம குடும்பத்துக்காக எதுவுமே நம்ம பண்ணலை, இதையாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர்கிட்ட இந்த மாதிரி அவனை நான் தான் என் 2 கையால் கழுத்தை நெரிச்சு கொண்டேன், கீழே தள்ளிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பண்ணதாக வந்து உண்மையை ஒத்துக்கிறாரு. இதனால் போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு இங்கே பாரு என்ன உன் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை, என் பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்கள் கேட்க மாட்டேறீங்க, நான் தான் அவனை வந்து கொண்டேன், என்னோட பொண்ணு வாழ்க்கையை அவன் வந்து நாசம் பண்ணிட்டான், பொய் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி என் பொண்ணை ரொம்பவே டார்ச்சர் பண்ணான், அவன்லாம் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கணும், அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. போலீஸ்காரர் சுதாகர் கிட்ட வந்து பேசினாங்க. இந்த மாதிரி இனியா அந்த விஷயத்தில் சம்மந்தப்படலை, இனியாவோட அப்பா தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட கோபிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அவரேவா இப்படி சொன்னார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், ஆனாலும் நீங்கள் அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாது, அவங்களுமே இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, சீக்கிரமே கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடு எல்லாமே போயிட்டுருக்குது, கண்டிப்பாக அவங்க குடும்பத்தையும் நாங்கள் வந்து பிடிச்சிருவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படினாலும் என் பையனை கொண்டவங்களுக்கு நீங்கள் தான் நியாயமாக தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியாவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடுறாங்க. தூங்க வச்சுட்டு பாக்கியா, எழில், செழியன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. செழியன் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. இனியா விஷயத்தில் நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன், அவள் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சது இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது, பாவம் இனியா, என்னால் தான். செழியன் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. இனியா விஷயத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன், அவள் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு இப்போது இனியாவை இவ்வளோ பெரிய பிரச்சனையில் தள்ளிட்டோமே, இந்த குற்ற உணர்ச்சி என்னை கடைசி வரையும் நிம்மதியாகவே வாழ விடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இனியாவோட வாழ்க்கையை கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் என்னம்மா பண்ணீங்க, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு எங்கள் செழியன் இருந்துக்கிட்டு சொல்ல, இல்லை இல்லை நான் விசாரிச்சுருந்துருக்கணும், என்னதான் இருந்தாலும் நான் அமைதியாக இருந்திருக்கக்கூடாது, அதனால தான் இனியாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. எழிலுமே இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியா இங்கே வந்து எல்லாருமே பேசுறதை கேட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. நீங்கள் எதுக்காக வந்து இப்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எல்லாத்தையும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் அந்த சுதாகர் பேச்சை கேட்டு அங்கே போகலைன்னா இப்படிலாம் நடந்திருக்குமா, இப்படி என்னால் தான் நீங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டே இனியா நீ தூங்கலையா, தூங்க தானே செஞ்ச, நீ எதுக்காக இப்போ எழுந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எங்கம்மா எனக்கு நிம்மதியாக தூக்கமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோபி வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு கொலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரில் வந்து நியூஸ் வருது. அதை பார்த்து இங்கே வீட்டில் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இங்கே நம்ம இனியா இருந்துக்கிட்டு இனியும் நம்ம வந்து லேட் பண்ண வேணாம், நான் போயிட்டு உண்மையை சொல்லி நான் சரணடைஞ்சிடுறேன், பாவம் அப்பா ஆல்ரெடி அவர் உடம்பு சரியில்லாதவர், எனக்காக எதுக்கு அவர் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து கிளம்புறாங்க. இனியா கிட்ட வந்து பாக்கியா இங்கே பாரு இனியா, நீ வந்து உணர்ச்சி வசப்படாத, அவசரப்படாத, எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனியா கிட்ட வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. இங்கே பாரு இனியா, அன்னைக்கு நீ போனேல அங்கே என்ன தான் நடந்துச்சு, அங்கே நீ மட்டும்தான் இருந்தியா, வேறு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம் நான் மட்டும்தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இனியா இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்ட ரொம்பவே டீட்டெயிலாக வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு போனது, அந்த டைமில் சுதாகர் கால் பண்ணி பேசணும் வர சொன்னது, எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் இனியா வந்து சொல்கிறாங்க. சுதாகர் தானே உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னார், ஏன் அந்த இடத்துல சுதாகர் இல்லை, அந்த இடத்துல எப்படி நிதிஷ் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா எல்லாருக்குமே ரொம்பவே டவுட் வருது. நீ நிதிஷை ரொம்பவே வேகமாக கீழே தள்ளி விட்டையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு இல்லைம்மா நான் லைட்டாக தான் கீழே தள்ளி விட்டேன், அவர் அப்படியே உடனே மயங்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நிதிஷ் விஷயத்தில் வேற ஏதோ தான் இருக்குது, எனக்கு என்னமோ சுதாகர் மேலே தான் சந்தேகம் வருது, அவர் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மாட்டி விட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா பயங்கரமாக சந்தேகப்படுறாங்க. உடனே எழில் செழியன் இருந்துக்கிட்டு
என்னதான் இருந்தாலும் நிதீஷ் அவரோட பிள்ளை தானம்மா, அவர் எதுக்காக இப்படிலாம் பண்ணணும், இதனால் அவருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை என் மனசுக்கு இப்படி தான் தோணுது. ஏன்னா இனியா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு அவர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சொல்கிறாங்க. நம்ம அவசரப்பட்டுட்டோம், நம்ம இனியா தான் இந்த தப்பை செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து நம்ம நினச்சிட்டோம். இதில் வேறு ஏதோ தான் இருக்குது, அங்கே சிசிடிவி இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. போலீஸ் விசாரணையில் சுதாகர் இருந்துக்கிட்டு அது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு எதனால வந்து ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே இனியாவுக்கும் தைரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு இனியா, இந்த விஷயத்துக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை, இதில் வேறு ஏதோ ஒரு ரகசியம் தான் மறைஞ்சிருக்கு, நீ ஒன்றும் இதை நினச்சி கவலைப்பட்டு இருக்காத, சீக்கிரமே அதை கண்டுபிடிக்கலாம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், அப்பாவும் வெளியே வந்துடுவார் அப்படின்னு வந்து இங்கே இனியாவை சமாதானப்படுத்தி சடனாக நம்ம இனியா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நிதீஷ் சொன்ன விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நிதீஷ் வந்து ஃபஸ்ட் டைம் அவரோட அப்பாவை பற்றி ரொம்பவே தப்பாக வந்து சொன்னான். அவெல்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்லேயே நான் சில டைம் பார்த்துருக்குறேன், அவங்க 3 பேரும் ரொம்பவே வந்து சண்டை போட்டு இருப்பாங்க. ஒன்று அவங்களுக்குள்ளே சண்டை போடுவாங்க, இல்லை என்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வேலை. அவங்க ரொம்பவே நார்மலாக நல்லா பாசமாலாம் நான் நடந்து பார்த்துக்கவே இல்லை. ஒரு டைம் நிதீஷோட அம்மா இருந்துக்கிட்ட கூட ஒரு மாதிரி தான் பேசினாங்க. நீங்கள் பெத்த பிள்ளையா இருந்தால் இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது பாக்கியாவுக்கு இன்னும் மேலும் மேலும் சந்தேகம் அதிகமாகுது. இனியாவை சமாதானப்படுத்துகிறாங்க. சரி இனியா, இது போதும், நம்ம எப்படினாலும் உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியா எழில்செழியன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போனால் தான் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கே போயிட்டுமே வந்து அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அங்கே எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. என்னம்மா இங்கே வந்து பார்த்தா இதனால ஆதாரம் கிடைக்கும்னு சொன்னானே, இங்கே எதுவுமே கிடைக்கலையே, கொலைகாரன் எப்படி தடயத்தை விட்டுட்டு போவான், அதுவும் இந்த சுதாகர் ரொம்பவே கேடு கட்டவே, அவன் சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே தந்திரமாக தான் செயல்பட்டுருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாக்கியாவுக்கு ஒன்று தோணுது, பேசாமல் நம்ம சுதாகர் வீட்டுக்கே போகலாம், சுதாகர் வீட்டுக்கே போயிட்டு அங்கே எதனால ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இது எப்படிம்மா, அவன் அந்த வீட்டில் இருப்பாள், அவன் இருக்கும்போது எப்படி நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு செக் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவன் எனி டைம் எங்கள் வீட்லேயேவா இருக்க போகிறான், அவன் எங்கேயாச்சும் வெளியே போவான், அந்த டைமில் தான் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே எழில்செழியன் பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகர் வீட்டு சைடு நின்றுக்கிட்டு இங்கே சுதாகருடைய காரு கிளம்புனா எழில்செழியன் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பாக்கியாவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் எதுனாலும் ஆதாரம் கிடைக்குமா, தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக ரொம்பவே செக் பண்ணிகிட்டு இருக்கு. 3 பேருமே ஒவ்வொரு பக்கம் ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போது செழியனுக்கு ஒரு ரூம் கண்ணில் படுது. அந்த ரூம் ரொம்பவே வந்து பழைய ரூமாக இருக்குது. செழியனுக்கு தோணுது, கண்டிப்பாக இந்த ரூமில் வந்து சுதாகர் எதனாலும் ரகசியத்தை, ஒரு ஆதாரத்தை மறைச்சி வச்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன செழியனுக்கு பயங்கர அதிர்ச்சி காத்திருக்குது. ஒரு சேரில் கயிறால் கட்டி போட்டு, அதுவும் ஃபேஸெல்லாம் மறைச்சி ஒருத்தவங்கள வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க, ஒரு லேடிஸை தான். அதை பார்த்து செழியனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு கத்துறாரு. அம்மா வாங்க சீக்கிரம், எழில் எங்கடா இருக்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு செழியன் சவுண்டு கேட்டு, என்ன இதுக்காக இப்போது செழியன் கத்திட்டு இருக்கிறான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பாக்கியா எழில் 2 பேருமே வந்து போகிறாங்க. என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் யாரையோ வந்து சேரில் கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், அந்த முகமூடி எடுத்து பார்த்தா அது வந்து சந்திரிகா. ரொம்பவே இங்கே பாக்கியா எழில்செழியன் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. வாயிலையுமே பார்த்தீங்கன்னா ஏதோ துணியை வச்சு அடைச்சி வச்சுருக்குறாங்க. அதை எடுத்து விடுறாங்க. யாரும் உங்களை இப்படி கட்டி போட்டு வச்சா, எதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அடுக்கடுக்காக கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரிகா இருந்துக்கிட்டு எல்லாமே சுதாகர் தான் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியா எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, அவர் எதுக்கு உங்களை கட்டி போட்டு வைக்கணும், இதில் அவருக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, கொஞ்சம் எனக்கு தண்ணி இருந்தால் தரீங்களா, என்னால் முடியல சுத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே செழியன் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வராரு. இந்தாங்க குடிங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க சந்திரிகா. கொஞ்சம் அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
நீங்கள் நினைக்கிற மாதிரி நிதிஷ் கொலைக்கும் இனியாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கேடுகட்ட சுதாகர் தான். அவன் தான் என்னோட பையனை கொன்னுட்டான். அந்த கேடுகட்டவன் என் பையனை வந்து என்கிட்டேருந்து பிரிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பாக்கியாவுக்கு என்ன சொல்கிறீங்க, அவரோட பையனையே அவர் எதுக்கு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிதிஷ் வந்து அவரோட பையன் இல்லை என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நானும் சுதாகரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். ஆனால் எங்களுக்கு பிறந்த பையன் வந்து நிதிஷ் கிடையாது. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு நிதிஷ் வந்து அவர் பெரிய பணக்காரர். இவனை ரொம்பவே அவர் நம்பினார். எல்லா விஷயத்துலேயும் இவனை தான் முன்ன வச்சு எல்லாமும் பண்ணுவார். ஆனால் இவன் அவரை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டான். அவருக்கு பண்ண துரோகத்துக்கு தான் நான் இப்போ இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறேன். என் பிள்ளையும் நான் இழந்துட்டு நிற்கிறேன். அவன் வந்து ரொம்பவே நல்லவ மாதிரி என்கிட்ட நடித்து என்னையுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏன்னா என்னோட முதல் வீட்டுக்காரரு அவர் சொத்து பற்றி எல்லாமே என் பேரில் தான் எழுதி வச்சார். அதனால அந்த சொத்துக்காகவே இவன் வந்து என்னை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நானும் இவன் ரொம்பவே நல்லவே அப்படின்னு சொல்லிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவன் வந்து என் பிள்ளையும் என்னையும் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவன் சொன்ன வார்த்தையை நம்பி நான் நல்லாவே ஏமாந்துட்டேன். இவனை கல்யாணம் பண்ணி இவன் சொத்துக்காக தான் முழுக்க என்னை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறான். என் மேலே காதல்லாம் அவனுக்கு துளி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். சந்திரிகா சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு இங்கே பாக்கியா எல்லாருமே ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் நிதிஷை சுதாகர் தான் கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, வேறு யாராச்சும் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, இல்லை வேறு யாருக்குமே இதில் சம்மந்தம் இல்லை. முழுக்க இந்த சுதாகர் தான் இந்த வேலையை பண்ணது. என் பையனை வந்து கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுதுட்டுருக்குறாங்க. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி என் பையன் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக போதைப்பொருளை இது சேர்த்து குடிக்க வச்சுருக்கிற அந்த சுதாகர். அது மட்டும் இல்லாமல் என் பையன்கிட்ட ரொம்பவே சண்டை போட்டிருக்கிறான். இந்த மாதிரி உன்னால் நாங்கள் ஜெயிலுக்கு போகிறோம், எல்லாம் உன்னால தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே வந்து அடிச்சிருக்கிறான், எல்லாமும் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் நானே அவன்கிட்ட வந்து கேட்டேன். அவனே வந்து சொன்னான், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீயும் பையனும் சேர்ந்து என்னோட மொத்த சாம்ராஜ்யத்தையுமே நீங்கள் அழிக்கணும்னு நினச்சிட்டீங்க. உன் பையனை அதனால தான் நான் அழைச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னான். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நான் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம்குள்ளே என்னை வந்து கட்டி போட்டு வச்சுருந்தான். நல்ல வேலை நீங்கள் வந்தனால இப்போது நான் வந்து உயிர் பிழைச்சேன். இல்லைன்னா வந்து நானுமே செத்து போயிருப்பேன். கண்டிப்பாக இந்த கேடுகட்ட சுதாகருக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லி, கண்டிப்பாக அவன்லாம் மனுஷனே கிடையாது. அவனுக்கு வந்து தண்டனையை வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம். தயவு செஞ்சு நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து எங்கள் சந்திரிகாவை கஷ்டப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்திரிகா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எல்லாத்துக்கும் காரணம் சுதாகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்து மூலம் வந்து காட்ட போகிறாங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பல ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதிரடியாக சுதாகர் வந்து கைதாக்கி ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோபி ரிலீஸ் ஆக போகிறாரு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.